ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்களுடைய ரியல் பட்ஜெட் பிளானிங் வந்து உங்களோட ஒவ்வொரு மாதமும் நான் வந்து ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். அதை பார்க்குற வியூவர்ஸ் நீங்களும் உங்கள் வீட்டுக்கு பட்ஜெட் போட்டு செலவுகளையும் சேமிப்புகளையும் சரியான முறையில் பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் இந்த வீடியோவை உங்களோட ஷேர் பண்ணுறேன். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்துக்கான பட்ஜெட் பிளானிங். எப்போவுமே வந்து எங்கள் பட்ஜெட்டில் ஃபஸ்ட்டு சேவிங்ஸ் தான் இருக்கும். நிறைய பேர் செலவுகள்லாம் பண்ணிவிட்டு நம்ம வந்து சேமிக்கலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது நம்மளால் சேமிக்க முடியாமல் போயிடும். இதை வந்து நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 15 இயர்ஸாக நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். எப்போவுமே வந்து முதல் செலவு அப்படிங்கிறது சேமிப்பு தான். அந்த சேமிப்பை வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து எவ்வளோ செய்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கில் வந்து 10% தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி பார்த்திங்க அப்படின்னா 25லேருந்து ஒரு 30% வந்து கண்டிப்பாக சேமிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் சேமிச்சிட்ருக்கேன். இந்த சேமிப்புகள்லாம் என்னென்ன அப்படிங்கிறது வந்து நான் தனியாக ஒரு வீடியோவாக போட்டிருக்கிறேன். அதோட லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஒரு முறை வேணால் விசிட் பண்ணி பாருங்கள். போன மாதத்தில் நான் வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ண சேவிங்ஸை மட்டும் நான் ஷேர் பண்ணுறேன். புதுசாக ஸ்டார்ட் பண்ணது வந்து பார்த்திங்க அப்படின்னா பிபிஎஃப். இது வந்து ஒரு சிஸ்டர் பார்த்துட்டு சொல்லியிருந்தாங்க. இது ஆண் குழந்தைகளுக்கு மட்டும் கிடையாது, ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து எல்லாருக்குமே வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது உண்மை தான். பட் வந்து ஏன் பையனுக்கு நான் ஓப்பன் பண்ணேன் அப்படிங்கிறதுனால தான் அதை நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா புதுசாக போஸ்ட் ஆஃபீஸில் வந்து ஒரு ஆர்டி வந்து ஓப்பன் பண்ணியிருந்தேன். இது வந்து ஒரு 500க்கு வந்து ஒரு 2 மந்த் பிஃபோர் வந்து புதுசாக நான் வந்து ஓப்பன் பண்ணேன். இந்த ஓப்பன் பண்ணதுக்கு ரீசன் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் சொன்னால் அது வந்து சரியாக இருக்குமான்னு தெரியல. பட் இருந்தாலும் நான் எப்படி பண்ணேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ வந்து நான் வந்து ஆஃபீஸ் ஒர்க்குக்கு போகும்பொழுது பார்த்திங்கன்னா, அங்கே ஒரு கொலிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆர்டிக்கு வந்து ஏஜெண்ட்டாக வந்து செயல்பட்டுருக்காங்க. அவங்க சொன்னாங்க, மேடம் நீங்கள் ஒரு 500 போட்டிங்கன்னா எனக்கு மந்த்லி ஒரு 25 ருபீஸ் வந்து எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பரவாயில்ல, சேமிப்புக்காக தானே கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு 500 ரூபாய் வந்து போட்டுட்டேன். அதுவே வந்து நாம் போஸ்ட் ஆஃபீஸில் வந்து ஓப்பன் பண்ணி போடுறோம் அப்படின்னா அந்த கமிஷன் வந்து அவங்களுக்கு போகாதான். அதனால் வந்து புக்கு வந்து அவங்க என்கிட்ட கொடுக்கல. இடையில ஒரு தடவை கேட்டிருக்கேன். கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அவங்க பே பண்ணும்போது தான் அவங்களுக்கு வந்து அந்த கமிஷன் போகுமா. அதனால் அதற்காக ஓப்பன் பண்ணேன். ஆனால் மிகப்பெரிய சந்தோஷம் என்னென்னா, அவங்களுக்கு ஒரு 25 கிடைக்குது. எனக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாதம் ஒரு 500 ரூபாய் என்னை அறியாமலே நான் சேமிச்சிட்ருக்கேன் அப்படிங்கிறதுல சந்தோஷம் தான். இந்த மாதிரி யாருக்காவது வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். இந்த 2 சேமிப்புகள் தான். இது இல்லாமல் நிறைய சேமிப்புகள் இருக்குது. அடுத்தது 2வதாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய வார செலவுகள் தான். ஏன்னா சேமிப்புகள் பண்ணிட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா வார செலவுகள். நம்மளுக்கு வந்து வார செலவுகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து சொல்கிறது வந்து வெஜ்ஜு தான். நான் வெஜ்ஜுக்கு வந்து 400 தான் வந்து வாரம் செலவு பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்கேன். 1600 ரூபாய். 2வது பார்த்திங்கன்னா என்விக்கும் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து 500 இப்போ வந்து போட்டுட்ருக்கேன். ஏன்னா குழந்தைங்க கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் 4 வாரத்துக்கும் பார்த்திங்கன்னா எனக்கு 2000 ருபீஸ் வந்து செலவாகுது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரூட்ஸ்க்கு வந்து நான் வந்து இன்னுமே 250 தான் வந்து போட்டுட்ருக்கேன். இதுக்கு வந்து ஒரு 1000 ருபீஸு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஸ்நாக்ஸு. இதுக்கும் பார்த்திங்கன்னா 250 வந்து நான் ஆர்டர் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ வருதுன்னா 2000, 4000, 5600 ரூபா வருதுங்க. இதில் வந்து நம்ம வந்து எப்படி ஒரு ஃபேமிலியாக இருந்தாலுமே நம்மக்கிட்ட வந்து என்ன ஒரு டிசிஷன் இருக்கணும் அப்படின்னா, வார செலவுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக 5000க்குள்ளே இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இதில் வந்து எனக்கு கொஞ்சம் முன்ன பின்ன தான் ஆகிட்டுருக்கு. சில சமயம் வந்து குறைவாக வரும், சில சமயம் அதிகமாகவும் வரும். ஆனால் 5000 ரூபாய்க்குள்ளே செலவு பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். இதுதான் வந்து வார செலவுகள். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மாத செலவுகள் அப்படிங்கிறது நம்மளுக்கே தெரியும். என்னென்ன செலவுகள் வந்து நம்மளுக்கு ஆகுமோ அதை வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மளிகை அப்படிங்கிறது எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 4000 ருபீஸ்க்குள்ளே நான் செலவு பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ரைஸ் உட்பட எனக்கு வந்து 4000 வந்து போதுமானதாக இருக்குது. இப்போ கொஞ்சம் இந்த இடத்துல வந்து எனக்கு கம்மியாகிறதுக்கு ஒரு வேல்யூபிளான ரீசன் என்னென்னா, என்னுடைய குழந்தைங்க 2 பேருமே லஞ்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் 2மே வந்து ஸ்கூல்லே சாப்பிட்டுப்பாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு வந்து கம்மியான செலவாகுது. இதே வந்து வீட்டில் தான் அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறப்ப கொஞ்சம் செலவுகள் அதிகமாகும்னு நினைக்கிறேன். பட் இதுவே வந்து எனக்கு வந்து போதுமானதாக தான் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பால் வந்து ஒரு நாளைக்கு 50 ரூபாய் அப்படின்னு போட்டு நான் வந்து 1 லிட்டர் வந்து 50 ரூபாய் 30 நாளைக்கும் பார்த்திங்கன்னா 1500 ரூபாய் நான் வந்து செலவு பண்ணிகிட்ருக்கிறேன். பட்ஜெட்குள்ளே போட்டுட்ருக்கேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கேஸுக்கு வந்து மாதம் 500 ரூபாய் அப்படின்னு எடுத்து வச்சோன்னா 2 மாதத்துக்கு ஒரு தடவை தான் நம்ம என்ன பண்ணுவோம், கேஸு வந்து மாற்றுவோம் இல்லைங்களா. அதனால் அது வந்து எங்களுக்கு போதுமானதாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளோட அத்தியாவசியம் வந்து ரீசார்ஜ் வந்து இப்போதைக்கு நான் வந்து 700 மாதம் எடுத்து வச்சுட்ருக்கிறேன். ஏன்னா 3 மாதத்துக்கு ஒரு தடவை தான் வந்து நாங்கள் வந்து போடுவோம். 3 மாதத்துக்கு எடுத்து வைக்கும்போது 2100 ரூபாய் வருதுங்களா. ஒருத்தருக்கு 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லி நம்ம போட்டுக்கிட்டோம் அப்படின்னா எங்களுக்கு வந்து இது வந்து சரியான முறையில் இருக்குது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ரீசார்ஜ்க்கு அப்புறம்
கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ட்ராவல்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கும். அதில் வந்து பெட்ரோலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நான் வந்து 2500 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு நான் போடுறேன். இது வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எங்கள் குழந்தைங்க வந்து வேனில் தான் ஃபஸ்ட்டு வந்து போன வருஷம்லாம் போயிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து நாங்களே வந்து பிக்கப்பும் ட்ராப்பும் பண்ணுறதுனால கொஞ்சம் கூடுதலாக செலவாகுது. இருந்தாலும் இதுலேயே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர்ஸ்லாம் இருக்குது. நான் ஜாபுக்கு போகிற வழியில் தான் அந்த ஸ்கூல் இருக்குது அப்படிங்கிறதப்போ நான் வந்து ஈவினிங் பிக்கப் பண்ணிவிடுவேன். காலையில் பார்த்திங்கன்னா வீட்டில் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வந்துடுவாங்க. அதனால் இது வந்து போதுமானதாக இருக்குது. இதுவே வந்து பத்தலை அப்படிங்கிறப்ப சில சமயங்களில் கொஞ்சம் கூடுதலாகவும் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மெடிக்கல். இந்த மெடிக்கல் அப்படிங்கிறது வந்து எமர்ஜென்சி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நாங்கள் இப்போதைக்கு 1500 ரூபா வந்து பண்ணிகிட்ருக்குறோம். பட் வந்து இந்த 1500 ரூபா அந்த மாதத்தில் செலவாகலை அப்படின்னா அந்த பணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி என்னுடைய சேமிப்புக்கு போயிடும். அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு மாதத்தில் கூடுதலாக செலவாகும்போது அந்த மெடிக்கல் எமர்ஜென்சிக்குன்னு சேர்த்து வச்சுருக்கிற பணம் இருக்கு இல்லைங்களா, அதுலேருந்து எடுத்து நான் வந்து செலவு பண்ணிப்பேன். அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா இப்போ லாஸ்ட் மந்த்து பார்த்திங்கன்னா பையனுக்கு வந்து எல்கேஜி தான் அவர் படிக்கிறாரு. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா சொத்தப்பல் அதாவது இருந்து அதை வந்து ஹோல்ஸ் இருந்துச்சு. அதை அடைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணும்பொழுது ஒரு 3 பல் வந்து அடைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கான ஒரு அமௌண்ட் வந்து நம்மளுக்கு தேவைப்பட்டுச்சு. அது பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி மாதங்களில் மெடிக்கலுக்கான அமௌண்ட் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் சேர்த்து வச்சு நான் அதை வந்து அதோடைய செலவை பண்ணிவிடுவேன். அதனால் இந்த மெடிக்கல் அப்படிங்கிறதுக்கான அமௌண்ட்டை வந்து கண்டிப்பாக வேறு எதுக்கும் செலவு பண்ணாத மாதிரி தனியாக ஒரு பர்ஸில் போட்டு வச்சுருப்பேன். அப்பப்போ நம்மளுக்கு வந்து எப்போ தேவைப்படுதோ, குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லை அந்த மாதிரி தேவைப்படும்போது அது வந்து ரொம்பவும் கை கொடுக்குது. இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து அது ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்குது. அடுத்தது பார்த்தோம்னா ஈபிக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து 1100 அப்படி தான் வருது. பட் இருந்தாலும் ஒரு மாதத்துக்கு 700 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். 700ன்னு ஏன்னா 2 மாதத்துக்கு ஒரு தடவை தான் நம்ம பே பண்ணுவோம் இல்லைங்களா, அப்போ 1400 ரூபாய்க்குள்ளே வரும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இதை வந்து பண்ணிகிட்ருக்கேன். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கிட்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் வந்து இப்போதைக்கு 600 ரூபா நான் வந்து அலாட் பண்ணுறேன். ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கிறது, ஜெராக்ஸ் போடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக ஒரு குழந்தைக்கு 300 ரூபா தேவைப்படும்னா 600 ரூபா எடுத்து வைப்பேன். இதில் மீதம் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு தேவைப்படுற பொருளை நான் வாங்கி கொடுத்துட்றேன். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மெடிக்கல் எமர்ஜென்சி இல்லாமல் எமர்ஜென்சி அப்படிங்கிறது வந்து அன்எக்ஸ்பெக்டடாக ஏதாவது ஒரு செலவு வருது இல்லைங்களா, அதுக்கு வந்து ஒரு 1000 ருபீஸ் வந்து நான் வந்து எடுத்து வச்சிட்ருக்கிறேன். இது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து இதில் நான் சொல்லியிருக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா கேபிள் அப்படிங்கிற விஷயம் வந்து இல்லை. மாதம் நாங்கள் எடுத்து வைக்கிறது இல்லை. ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து கேபிள் கனெக்ஷன் இல்லை. குழந்தைங்க வந்து ஸ்கூல் போயிட்டு வந்து ஹோம்ஒர்க் பண்ணுறது எப்போவாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா பென்ட்ரைவில் வந்து ஏதாவது புது படங்கள் இருக்குது அப்படின்னா போட்டு பார்ப்பாங்க. கேபிள் இல்லை அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து அந்த செலவு இல்லை. இப்போது இது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கேட்டகரியில் இல்லாமல் சில செலவுகள் இருக்கும் இல்லைங்களா, அந்த செலவுகளெல்லாம் சமாளிக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு காலம் போட்டு அதில் வந்து ஒரு 1500 அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எடுத்து வச்சிட்ருக்கிறேன். இவ்வளோ தான் வந்து என்னுடைய ரியல் பட்ஜெட் வந்து இவ்வளோ தான் நான் வந்து ஒவ்வொரு மாதமும் செலவு பண்ணிகிட்ருக்கிறேன். இது வந்து இப்போ டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இப்போ டோட்டலாக இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இதனுடைய டோட்டல் செலவு எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 14,500 ரூபா வருது. அதாவது கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 15,000 ரூபா வருதுங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இங்கே வந்து வார செலவுகள் அப்படிங்கிறதுல வந்து ஒரு 5,600 ரூபா. அப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதத்திற்கு எங்களுக்கு ரியல் பட்ஜெட்டாக பார்த்திங்கன்னா 20,000 வந்து நியர்லி இருக்குது. பட் இருந்தாலும் இந்த 20,000ல் பார்த்திங்க அப்படின்னா 15,000க்குள்ளே என்னுடைய பட்ஜெட்டை வந்து முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன். பட் அது பார்த்திங்க அப்படின்னா சில சமயங்களில் 17,000 ரூபா வரும். சில சமயங்களில் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கூடுதலாகவும் ஆகும். ஏன்னா நம்ம வந்து திடீர்னு வரக்கூடிய செலவுகளை சமாளிக்கிறதுக்காக ட்ரை பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூடுதலாகவும் ஆகுது. இதுதான் எங்களுடைய ரியல் பட்ஜெட்டு. இப்படி தான் வந்து எங்களுடைய மாத செலவுகளும் சேமிப்புகளும் நடந்துகிட்ருக்கு. இதை வந்து ஒரு 10 நிமிஷம் நம்ம செலவு பண்ணி என்ன பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த மாதம் பார்த்திங்கன்னா உண்மையை சொல்லணும் அப்படின்னா எந்த ஒரு டென்ஷனுமே இல்லாமல் நம்ம வந்து ஃப்ரீயாக வந்து மூவ் ஆகிற மாதிரி இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் பட்ஜெட் வந்து பிளான் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக பிளான் பண்ணி பாருங்கள். உங்களுடைய சேமிப்பும் அதிகரிக்கும், செலவும் சரியான அளவில் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.